என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தியோடு அம்மா அவசரமாக உன்னை காண வந்திருக்கின்றாள் இந்த மதிய நேரத்தில். என் குழந்தையே, இன்று உன் வீட்டில் பூஜை அறையில் 10 ரூபாய் செலவு செய்தாவது இந்த ஒரு பொருளை உன் வீட்டில் இருக்கின்ற பெண் தெய்வத்தின் படத்திற்கு முன்னால் நீ வாங்கி வைக்க வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை, இன்று இரவுக்குள் இந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இந்த வாழ்க்கையில் நீ கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை, நீ இதுவரையிலும் ஒன்றும் புரியாமல் அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எந்த ஒரு பொருளை நாம் வாங்கி வைக்க வேண்டும் என்று நிச்சயமாக உன் அம்மா உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ தேவையில்லாமல் வருத்தம் கொண்டிருக்காதே. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது போதும். இனி என்னவாகும் என்று நீ கலங்காதே, ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ புலம்பாதே. உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நிச்சயமாக நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததும் இந்த வராகி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்வதும் உன்னுடைய நன்மைக்குத்தான். நான் ஒரு பொருளை வாங்கச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் அதை சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, வழிமாறி செல்லும் பொழுதும் வாழ்க்கை வழிதடுமாறி உன்னை அழைக்கும் பொழுதும் நீ தடுமாறாமல், தடம் மாறி செல்லாமல், இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கும், இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகளுக்கும் மருந்தாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் உனதாக ஏற்றுக்கொள்ள முன்னே வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரங்கள், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அம்மா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டிய விஷயங்களை நடத்தி தரும் பொழுது நீ எதற்கும் கலங்காது. உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி நீ புலம்பினாலும் அதையெல்லாம் மனமகிழ்ச்சியோடு நீ தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் உனக்கு நான் எதையும் சொல்லிவிடுவதில்லை. காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். நிச்சயமாக அந்த உதவி வேறெங்கும் செல்லாது. அதே நேரத்தில் என் குழந்தையை, ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு ஒருபோதும் நீ அதிலிருந்து பின்வாங்காதே. இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு நாளும் நீ யோசித்து கொண்டிருக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே எதையோ தேடுகின்ற நீ உன்னை தேட மறந்து விடுகின்றாய். உன்னை யாரென்று நீ நினைக்க மறந்து விடுகின்றாய். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதும் உன்னை தாண்டி வெளியே இருக்கின்றது. எப்பொழுது இதுவெல்லாம் உன்னை நோக்கி இருக்கின்றதோ, உன்னை பற்றிய எண்ணங்களாக இவையெல்லாம் இருக்கின்றதோ, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான எண்ணம் கொண்டு தெளிவான செயல்களை கண்டு நீ இந்த வாழ்க்கையில் அடைந்திட்ட எல்லாமும் உனக்கு காலம் முழுமைக்கும் உறுதியாக நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லாவற்றிற்கும் ஒரு அடித்தளம் உண்டு. இது இப்படித்தான் நடக்கும் என்கின்ற ஒரு விஷயம் உண்டு. இனிமேல் எந்நாளும் நீ என் பிள்ளை என்பதனை மறந்து விடாமல் அம்மா சொல்கின்ற நல்ல காரியங்களுக்கு கட்டுப்பட்டு நம் வாழ்க்கையில் இவை நடக்கட்டும் என்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் தேடத் தொடங்கு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, துணிச்சல் மிக்கவன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் உறுதியாக பெற்றிடுவான். துணிச்சல் மிக்கவன் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் அடைந்திடுவான் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய துணிச்சல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த தாயானவள் என்னுடைய அருளால். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒருவரினுடைய மனநிலை ஒரு நிலைக்கு மேல் அவரின் கட்டுக்குள் இல்லாத பொழுது அவர் போன்ற மனிதர்களோடு நாம் பேசுவதோ பழகுவதோ ஒருபோதும் நியாயமற்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் வருகின்ற இந்த காலங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களுமே நிச்சயமாக உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை அல்லவா? நாம் நினைத்தது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? அதை பெறுவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை உணர்வதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சற்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த நிலையை தாண்டி நாம் எதையுமே உணர்ந்தாலும், இந்த சூழ்நிலையை தாண்டி எதையுமே நாம் அடைந்தாலும், அதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் எப்பொழுதும் உறுதியோடு உன்னை தேடி வருவேன். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக தெரிவதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எதையுமே உனக்கு காண்பிக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டாயல்லவா? இனி இதற்காக கலங்காதே. எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையும் தலைகீழாக புரட்டி போடுகின்ற நிகழ்வை உன் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும். என் பிள்ளையே, நாம் பட்ட கஷ்டங்கள், நாம் பட்ட வேதனைகள் எப்பொழுதும் நம்மை சார்ந்தவர்கள் படக்கூடாது என்று நினைக்கிறாய். அது தவறு கிடையாது. அதற்காக நீ எந்த வகையிலும் சந்தோஷத்தை அனுபவிக்காமலேயே இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது என்பதனை புரிந்து கொள். நாளை என்பது, ஏன் இந்த நொடி என்பது கூட நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையை நீ எதற்காக இத்தனை கஷ்டத்தோடு கடந்து வருகிறாய் என்றுதான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன். எதற்காக உனக்குள் இத்தனை சோகங்கள் மறைந்து கிடக்கின்றது? வாழ்க்கை ஒரு முறைதான், அதை வாழ்ந்து விடத்தான் வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்வதற்கான அர்த்தம் இதுவல்லவா? என் குழந்தையே, என்னதான் நீ இவ்வளவு விஷயங்களை தாண்டி நின்றாலும், என்னதான் இவ்வளவு விஷயங்களை நீ கடந்து வந்தாலும், இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருந்துவிடு. என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்களும் நடக்கப் போகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் உனதாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே இந்த இடத்தில் வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று ஆடி பூர நாள். இந்த நாளில் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையில் பெண் தெய்வங்களினுடைய புகைப்படத்திற்கு முன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்றால் அது வளையல் அல்லவா?
இன்று அம்மனுக்கு வளையல் பூட்டி அழகு பார்க்கின்ற நாள் அல்லவா? கண்ணாடி வளையலை இன்று நீ வாங்கி உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விட்டால் அது போதும். அதனோடு சேர்ந்து மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களையும் நீ வாங்கி வைத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவிலான நன்மைகள் நடக்கும். தெய்வத்தினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே போலியான ஒரு சிரிப்பு கொண்டு ஒருவரை எதிர்கொள்ளக்கூடாது. உண்மையான அன்பு கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று எண்ணி கலங்காதே. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை ஒருபோதும் விட்டு விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் நமக்கு வேண்டியது வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி உனக்குள் தோன்றுகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இந்த வராகி சொன்ன சொல்படி நீ கேட்டு நடப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இவை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். நீ வேண்டும் என்று சொன்னாலும் சரி, வேண்டாம் என்று நினைத்தாலும் சரி, இனி உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து உன்னால் முடிந்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை தெரிந்து நீ நல்லபடியான மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொன்னது போல ஆடி பூர நாளில் இன்று நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற பெண் தெய்வங்களுக்கு நீ வளையல் பூட்டி மஞ்சள் குங்குமம் அலங்காரம் சூட்டினாயானால் நிச்சயமாக அவர்கள் மனம் குளிர்ந்து உன்னை நிரந்தரமாக உன் வீட்டில் இருந்து ஆசீர்வதிப்பார்கள் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். இனி எதற்குமே கலங்காது, எதற்குமே வருந்தாது, உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் சரியாக கட்டுப்பட்டு நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளாகவே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லையற்ற ஒரு வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே கடைசியில் தெய்வம் என்கின்ற ஒருவருக்கு முன்னால் அடங்கி விடுகின்றது. அதனால் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்றிட நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு. சில நேரம் நாம் எங்கே என்று ஒருவரை தேடும் பொழுது இந்த வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து விடுமல்லவா? சில நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ தேடும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி தந்து விடுமல்லவா? அதுவரையிலும் என்னவென்று யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதுவென்று சிந்தித்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள். துடைக்க யாருமே இல்லாத தருணங்களில் நிச்சயமாக அந்த நேரத்தில் வருகின்ற கண்ணீர் கூட துரோகிதான் என்பதனை புரிந்து கொள். அதனால் தேவையில்லாத இடங்களிலும் தேவையில்லாத நேரங்களிலும் உன்னுடைய கண்ணீர் துளிகளை நீ ஒருபோதும் வீணடித்து கொண்டிருக்காதே. அது உன்னை பலவீனமாக்கும், உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுதியான பலவீனப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். இனி எல்லாவற்றிலும் உன்னை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டாளானால் அதுவே உன்னை மேலும் பெருவழிப்படுத்தி உன்னை வாழ்க்கையின் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நீ அனுபவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பேரானந்தத்தை நான் தரும்போது, அதுவும் இந்த ஆடிப்பூர நாளில் சதுர்த்தி நாளில் இதை பெறுவதற்குரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே.
நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு வெற்றி என்பது மிகவும் அருகில்தான் இருக்கிறது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.